2 விஷயம் சொல்கிறேன், யோசிங்க நீங்கள் தமிழக மக்கள். ஒன்று, டில்லி சரத்து அவர் அழகாக எப்படி போதைப் பொருளை எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது கேட்டால், நான் மாத்திரையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே பூ சுற்றுறாரு. நம்ம தான் பூ சுற்றுறதெல்லாம் வாங்குவோமே தமிழ்நாட்டு மக்களில், முட்டாத் மக்கள் தானே. எப்படி சுற்றுறாரு பாருங்க, அவர் நல்லா சுற்றுறாரு. மாத்திரையை குழந்தைக்கு கொடுத்தாரா? எங்கே அங்கே குழந்தை இருக்குது? இப்படி போட்ட ஒரு அமைச்சர் அங்கே போதைப் பொருளில் அழகாக எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஆள் தான் அது பண்ண முடியும். அந்த மாதிரி அவர் இன்னைக்கு மினிஸ்டர், அவர் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. 2வது, சிஎம் விஜய் ஒன்று பண்ணியிருக்காரு, தமிழகம் சார்பில் டெல்லி பிரதிநிதி. யாரை போட்டிருக்காரு? கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஆளை போட்டிருக்காரு. ஏன் தமிழ்நாட்டில் எவனுமே இல்லையா? இல்லை உங்கள் கட்சியில் ஒருத்தர் கூட அறிவு இல்லையா? இல்லை செங்கோட்டையன் அவர் தான் பல அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தானே, அவருக்கு தெரியாதா? இல்லை கேட்குறேன், அவருக்கு தெரியாதான்னு கேட்குறேன் நான். தமிழ்நாட்டை சேர்ந்து யாருமே இல்லையா? அசிங்கமாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கு. யோசிங்க, கேவலமாக இருக்குது. நம்மளாம் தமிழன் பூரா முட்டாள். நான் டூரு போனேன் கேரளாவுக்கும், கர்நாடகா வழியாக டூரு போனேன் கேரளாவுக்கு. அங்கே எல்லா இடத்துலையும் அவங்க தாய்மொழி தான் பிரதானம். பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, கடையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழில் எழுதுறதுக்கே யோசிக்கிறோம், தமிழை படிக்க வைக்கிறதுக்கே யோசிக்கிறோம். நான் சொல்கிறேன்ல, தற்குறிகள் தமிழர்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறோம். நம்ம எல்லாருமே தான் சொல்கிறேன், தமிழர்கள் தற்குறிகள்ங்கிற பட்டம் பொருந்தும்.